அன்பர்களே, இன்றைய பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அருள்மிகு மங்களநாத சுவாமி ஆலயம் உலகிலேயே மிகவும் பழமை வாய்ந்த சிவஸ்தலம். உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி ஆலயத்திற்கு அருகிலே 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளதுதான் அருள்மிகு வாராகி அம்மன் ஆலயம். பீடமில்லாத சுயம்பு வாராகியாகி அம்பாள் எல்லோருக்கும் அருள் பாலித்து வருகின்றாள். பில்லி, சூனியம், ஏவல், எதிரிகள் தொல்லை, வியாபாரத்திலே நஷ்டம், தோல்வி பயத்தை நீக்கி மங்கள வாழ்வு தந்து அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் வாராகி அம்மன். அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் அற்புதங்களிலே பக்தர்கள் அங்கே சுவாமி தரிசனம் செய்ய வரும்பொழுது மஞ்சள் பரிகாரமாக பிரசாதம் வழங்கப்படுகின்றது. திருக்கோயில் குளத்தில் இருந்து மஞ்சளை எடுத்து வந்து அங்கே நிறைய அம்மிக்கல்கள் கிடக்கும். அதிலே அவர்களே அரைத்து அந்த மஞ்சளை சுவாமிக்கு சாத்தி, அரைக்கும் பொழுது அது மஞ்சள், சுவாமிக்கு சாத்தும் போது அது பிரசாதம். சுவாமிக்கு சாத்தி எல்லோரும் தன்னுடைய வேண்டுதலை வேண்டி வழிபட்டு வருகின்றார்கள். மங்கள வாழ்வு தரும் அந்த அற்புத வாராகி அம்மன் திருக்கோயிலுக்கு பக்தர்கள் ஏராளமாக வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றார்கள். அந்த சுவாமிக்கு சாத்தக்கூடிய மஞ்சள் பிரசாதத்தை சாப்பிட்டு வந்தால் 7 நாட்களிலேயே குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் அற்புதமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தீராத நோய்கள் தீர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ராஜராஜ சோழன் தான் எங்கு புறப்பட்டாலும், போருக்கு புறப்பட்டாலும் வாராகி அம்மனை வழிபட்டுத்தான் செல்வது வழக்கம். இப்படிப்பட்ட வாராகி அம்மனை வழிபட்டு எல்லோரும் எல்லா நலங்களும் பெற வேண்டும். நடைபெற்று வரும் நவராத்திரி திருவிழாவில் முதலியார்தோப்பு அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அம்பாள் வாராகி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தது மிகவும் அற்புத காட்சியாக இருந்தது. எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் வாராகி அம்மன் அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.